செந்திலின் அலுவலகம் 4 மணிக்கு முடிகிறது என்று பெயர்தான். ஆனால் என்னவோ சாமி ஊர்வலம் போல மிக மிக மெதுவாக கார்கள் சாலையில் ஊர்ந்து கொண்டு இருந்தன என்றுதான் சொல்ல வேண்டும். நகரின் முன்னேற்றத்திற்காக நூற்றுக்கணக்கான மரங்கள் வெட்டப்பட்டதில் மழை பொய்த்திருந்தது. சுயநலக்காரர்களான மனிதர்களின் போக்கு தனக்கு பிடிக்கவில்லை என்ற சினத்தை சூரியன் காட்டிக் கொண்டிருந்தான். அந்த அந்தி வேளையிலும் தகித்து கடந்த நிமிடத்திற்குள் கடிகாரம் மாறியிருக்குமோ என்று நப்பாசை படுபவன் போல தன் இருக்கைக்கு முன்னால் இருந்த பச்சை நிற முள்ளில் மணி பார்த்தான் செந்தில். 6:30. கோலாலம்பூரிலிருந்து 22 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து ராவாங் 30 நிமிடங்கள் தான் இந்த தொலைவை கடக்க என்ற விளம்பரத்தை பார்த்து விலையும் மலிவாக இருக்கிறதே என்று தனது சக்திக்கு ஏற்றபடி ஒரு சிறு வீட்டை வாங்கி இருந்தான். ஆனால் ஒவ்வொரு நாளும் வீடு போய் சேர 1.5 அல்லது 2 மணி நேரம் பிடித்தது. அவனைப் போலவே மாதம் 3000 ரிங்கிட்டுக்குள் சம்பாதிக்கும் சுமாரான உத்தியோகங்களில் இருந்த பலரும் அதே சமயத்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தால் ஒரே நெரிசல். முட்டாள்கள், எல்லோருக்கும் காரை வித்துடுறான், ரோட்டையாவது அகலப்படுத்துறானா, அதுவும் கிடையாது என்று முகமறியாத யாரையோ திட்டியபடி ஒரு வாராக வீட்டுக்குள் நுழைந்தவனுக்கு பசியும் களைப்பும் ஒருபுறம், இயற்கை உபாதையை கழிக்க வேண்டிய அவசியம் இன்னொரு புறம். சந்தர்ப்பம் அறியாது, என்னங்க இன்னைக்கு அண்ணி வீட்டுக்கு போயிருந்தேன்ல, அவங்க கேட்டாங்க, முரளிக்கு 3 வயசாகிடுச்சே, எப்போ அவனுக்கு ஒரு தம்பி பாப்பாவை கொடுக்க போறீங்கன்னு என்று பூரிப்புடன் சொன்ன ரமாவின் மேல் ஆத்திரம் பொங்கியது என்றுதான் சொல்ல வேண்டும். நமக்கு முரளி மட்டுமே போதுன்னு உனக்கு எத்தனை வாட்டி சொல்லி இருக்கிறேன் என்று இறைந்தபடி உள்ளே ஓடினான் என்றுதான் சொல்ல வேண்டும். நாள் பூராவும் இடுபொடிய கணினி முன்னால் அமர்ந்து வேலை செய்துவிட்டு அழுத்து சலித்து வீடு திரும்பி இருக்கிறார். அவருக்கு வயிற்றுக்கு ஒன்றும் கொடுக்காது. தான் சாவகாசமாக பேச ஆரம்பித்தது தவறு என்று தன்னைத்தானே நொந்து கொண்டாள் ரமா என்றுதான் சொல்ல வேண்டும். அவளுக்கு தெரியாது கணவனின் கோபத்திற்கான உண்மை காரணம் எதுவென்று. குடும்பத்தின் மூத்த மகனாக பிறந்த பாவத்திற்காக அவன் அனுபவித்த துன்பங்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். ரமா மௌனமாக நீட்டிய சூடான டீ கோப்பையை கையில் எடுத்துக்கொண்ட செந்தில் தனிமையை நாடி மொட்டை மாடிக்கு போனான். பர்ஸை எடுத்து பிரித்தான். அதில் அப்பா அவனை அருமையாக தூக்கியபடி நின்றார். அவனுக்கு நினைவு தெரிந்து அப்பா அவனை தொட்டதே கிடையாது. அடித்த தருணங்களை கணக்கில் சேர்க்காவிட்டால் என்றுதான் சொல்ல வேண்டும். படத்தில் அவனுக்கு 2 வயது இருக்க வேண்டும் என்று தோன்றியது. அதற்கு பிறகுதான் அப்பாவின் அன்பை பரிபூரணமாக ஆக்கிரமிக்க தம்பி பிறந்து தொலைத்து விட்டானே என்று தோன்றியது. பெற்ற மனம் பித்தாம், ஆனால் அந்த பிள்ளை மனம் கல்லாக அவன் அயல் நாட்டுக்கே குடி போய்விட்டான். பெற்றோருடைய திருமண நாளையும் பிறந்த நாட்களையும் நினைவு வைத்து கொண்டு வருடம் தவறாது வாழ்த்து அனுப்புவதுடன் தன் கடமை முடிந்துவிட்டது என்று நினைக்கும் ஆயிரக்கணக்கான இளைஞர்களில் அவனும் ஒருவன் என்றுதான் சொல்ல வேண்டும். செந்திலும் பெற்றோரிடமிருந்து விலகி சொந்த வீடு வாங்கி கொண்டான் என்றுதான் சொல்ல வேண்டும். இப்போது பிள்ளைகளால் கைவிடப்பட்டவர்களாய் அம்மாவும் அப்பாவும் என்றுதான் சொல்ல வேண்டும். அவர்களுக்கு இது நன்றாக வேண்டும். தானும் அப்பாவை போல ஆகிவிடக்கூடாது. குழந்தை முரளியிடம் வைத்திருக்கும் பிரியம் எக்காரணத்தை கொண்டும் குறைந்துவிடக்கூடாது. நண்பனாய் அவனை தோளில் கை போட்டு பேசி பழக வேண்டும். 10 வயதானாலும் செல்லப்பிள்ளையாய் உரிமையுடன் அவன் தன் மடியில் உட்கார வேண்டும். உட்கார்ந்து இருவரும் ஒன்றாக புகைப்படம் எடுத்து கொள்ள வேண்டும் என்று அவன் மனதில் தோன்றியது. சரியோ தவறோ என்ன செய்தாலும் அதை தந்தையிடம் வெளிப்படையாக சொல்லும் தைரியசாலியாக அவன் வளர வேண்டும் என்று யோசித்து கொண்டே இருந்தான். இதெல்லாம் புரியாது. இந்த ரமா ஒருத்தி வீட்டுக்குள் நுழையும் போதே தேவையில்லாததை பேசி மூடை கெடுத்து விட்டாள். ஒரு நாள் நண்பர்களுடன் மைதானத்தில் விளையாடிவிட்டு சைக்கிளில் வேகமாக வரும்போது கல் இடறி ரோட்டில் விழுந்தான். முட்டி பெயர்ந்து போக காலெல்லாம் சிராய்ப்பு ஏற்பட்டு அழுதபடி வீடு வந்தவனை எதுவும் கேட்காமல் பெல்ட்டால் விளாசி உடலெல்லாம் வீக்கம் வர செய்தவர் அப்பா. எதற்கு அடிக்கிறோம் என்றே புரியாது வதைபடுபவரெல்லாம் மனிதரோடு சேர்த்தியே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த அம்மா மட்டுமல்ல,
அப்பா என்ன செய்தாலும் சரி என்பது போல வாய் திறவாது இருப்பாள் என்று தான் சொல்ல வேண்டும். பெரியவங்க அடிச்சு திருத்துறப்ப நம்ம குறுக்க போனா பிள்ளைங்களுக்கு அவங்க மேல இருக்கிற மரியாதை போயிடுமா என்று அவள் அத்தையிடம் கூறியதை அவன் கேட்டிருக்கிறான் என்றுதான் சொல்ல வேண்டும். இப்போது என்ன மரியாதை வைத்து வாழ்கிறதாம் என்று யோசித்து கொண்டான். வருடத்திற்கு ஓரிருமுறை, அதுவும் சில நிமிடங்களில் அவர்களை போய் பார்ப்பதோடு சரி என்றுதான் சொல்ல வேண்டும். யாரு வந்திருக்காங்க பாருங்க என்ற ரமாவின் குதூகலமான குரல் ஒலித்தது. இந்த இரவு வேளையில் யார் வந்திருக்க போகிறார்கள்? கசப்புடன் போட்டோவை பர்சினில் உள்ளே சொருகினான் என்றுதான் சொல்ல வேண்டும். அசுவாரஸ்யமாக கீழே இறங்கி வந்தவன் தன் கண்களையே நம்ப முடியாது வெறித்தான் என்றுதான் சொல்ல வேண்டும். என்னமோ உன்னையும் முரளையும் பார்க்கணும் போல தோணுச்சு, அதான் அப்பாவையும் இழுத்துக்கிட்டு வந்துட்டேன். வாயெல்லாம் சிரிப்பாக அம்மா. பேசும்போதே மூச்சரைப்பு, அளவுக்கு அதிக பருமன். 10-15 நிமிடங்கள் நடந்து வந்திருக்கிறார்கள் பேருந்து நிற்கும் பிரதான சாலையிலிருந்து. பின்னால் விரைப்பாக அப்பா. 2 மணி நேரம் பஸ்ஸிலேயே அத்தா வந்தீங்க? கரிசனமாக கேட்டாள் ரமா. பதிலுக்கு காத்திராது, ராத்திரிக்கு அரிசி உப்புமா தான் பண்ணினேன், 2 கத்திரிக்காய் சுட்டு கொத்து பண்ணிடுறேன், நீங்க பேசிக்கிட்டு இருங்க என்றபடி சமையல் அறைக்கு விரைந்தாள். வேலையெல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? அப்பாவின் உபச்சார வார்த்தைகள் என்றுதான் சொல்ல வேண்டும். வேலையா வேலை, பெரிய வேலை. இவர் படுத்தின பாட்டில் படிப்பில் எங்க கவனமா அக்கறையா போயிற்று. நன்றாக படித்திருந்தால்தான் தம்பியை போல அவனும் வெளிநாட்டுக்கு கம்பி நீட்டி இருப்பானே என்று தோன்றியது. தலையாட்டி வைத்தான். இவரிடம் எனக்கென்ன பேச்சு என்பது போல. முரளி, பாட்டி உன்னை பார்க்க வந்திருக்காங்க பாரு என்று உள்ளே நோக்கி குரல் கொடுத்தான். குழந்தை துள்ளி ஓடி வந்ததும், அம்மா புதுசா ரோஜா செடி வச்சிருக்கேன், பார்க்குறீங்களா என்று மாடிப்படியை நோக்கி போனான். கணவரை தீர்க்கமாக ஒரு பார்வை பார்த்துவிட்டு எழுந்தாள் அம்மா. அவரால் படிக்கட்டில் ஏற முடியாது, முழங்கால் வலி. சாப்பிட்டு முடிந்த கையோடு போகலாமா என்று கேட்டுவிட்டு வீட்டு வாசலுக்கு நடந்த அப்பாவுடன் தானும் விரைந்து சேர்ந்து கொண்டாள் அம்மா. இப்படி அவசரமாக வந்துட்டு போறீங்களே மாமா, 2 நாள் தங்குற மாதிரி வரக்கூடாது? உரிமையுடன் கோபித்த மருமகளை பார்த்து லேசாக சிரித்தாள். பலகாரம் நல்லா இருந்துச்சுமா என்றார் பதிலாக. அத்தையையும் மாமாவையும் நீங்க பஸ் ஸ்டாப்பில் கொண்டு விட போறதில்ல? சிறிது அதிர்ச்சியுடன் ரமா கேட்க, எனக்கு நாளைக்கு காலையில் வெளியூர் கிளம்பணும், இப்பவே தூங்கினாதான் முடியும் என்று உரக்க சொன்னபடி உள்ளே நடந்தான் செந்தில் என்றான். இவன் செய்தது சரி என்றால் டிஸ்லைக் அழுத்தவும், தவறு என்றால் லைக் அழுத்தவும். நன்றி.